வணக்கம், இது விஜய்ஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் தொக்கு வைக்க போகிறோம். 1/2 கிலோ மட்டன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் கொத்தமல்லி, புதினா எடுத்திருக்கேன். ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 பட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். 1 டம்ளர் தண்ணி விட்டு இதை ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் போல் பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம். இதில் 1 தக்காளி, 1 வெங்காயம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். இதையும் நம்ம அதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம முதல்ல நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஏற்கனவே மட்டனில் நம்ம பாதி உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ரெட் சில்லி பவுடர் போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ மிக்ஸ் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவும் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் பொரியணும். மசாலா நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி ஒரு 10 நிமிஷம் இந்த தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அவ்வளோதான். மட்டன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நமக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இறக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக இறக்கிக்கிங்க. இன்னும் கொஞ்சம் சுண்டணுன்னா இன்னும் கொஞ்சம் சுண்ட வச்சுக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் சுண்ட வைக்க போகிறேன். அவ்வளோதான். மட்டன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாதம் எதில் வேணாலும் சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.